வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை YMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது புத்தக கண்காட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழக பாஜக சார்பில் திரைப்படத்துறையினருக்கு தமிழ்த்தாய் விருது வழங்கும் விழா. இயக்குநர் பாக்யராஜ், நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் அண்ணாமலை. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக வந்த 16 பேர் சென்னை அருகே கைது. 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு, புழல் சிறையில் அடைப்பு. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். 3 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை. சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசனம் கோலாகலம். நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 16 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். நாங்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவில்களில் மேற்கொள்ளப்படும் திருப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தர்ம ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது 2500 கோவில்களின் திருப்பணிக்கு தலா 2 லட்சம் வீதம் 50 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாங்கள் மதவாதத்திற்கே எதிரி, மதத்திற்கு அல்ல என்று தெரிவித்தார். மேலும் கலை திறமைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் கோவில்களை காப்பது அரசின் கடமை என்றும் கோவில்களில் சமத்துவம் உலவ வேண்டும் எனவும் கூறினார். ஆனால் இன்னைக்கு திராவிடம் என்ற சொல்ல பிடிக்காதவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்களை மதத்தின் விரோதிகளாக சித்தரிக்கிற முயற்சிகளை நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் மிகுந்த பணிவோடு இந்த விழாவின் மூலமாக தெரிவிக்க விரும்புவது, நாங்கள் மதவாதத்துக்கு தான் எதிரிகள் தவிர மதத்திற்கு எதிரிகள் அல்ல. சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னையில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாக நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சி இந்த ஆண்டு சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 800 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளன. அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2022 ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர் வைரமுத்து ஆகியோர் மேல்முறையீட்டு செய்த மனுக்களை நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. நேற்று நடைபெற்ற விசாரணையின்போது 2017ஆம் ஆண்டுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளருக்கு இருந்த அதிகாரங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனவா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஜெயலலிதா மறைந்த பிறகு அவரை கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளராக மாற்றிவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை நீக்கம் செய்தனர் என பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து சார்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதிட்டார். அதிமுகவின் அவைத்தலைவர் என்றால் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவரை அவைத்தலைவர் என வைரமுத்து சார்பில் மூத்த வழக்கறிஞர் பதிலளித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனுக்கள் மீதான விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். பொங்கல் தொகுப்புடன் தேங்காய் வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தென்னை விவசாயிகளை ஆதரிக்கும் வகையில் கொப்பரை தேங்காய்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு சார்பில் திரைப்படத்துறையில் உள்ளவர்களுக்கு தமிழ்த்தாய் விருது வழங்கும் விழா சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்றது. மூத்த திரைப்பட நடிகைகள் வெண்ணிராடை நிர்மலா, கலா, சச்சு, ராஜஸ்ரீ, திரைப்பட பின்னணி பாடகி சுஷிலா, நடிகர் பாக்யராஜ், நடிகைகள் கோவை சரளா, கஸ்தூரி,
சண்டை மாஸ்டர் கனல் கண்ணன் உட்பட பலருக்கு தமிழ்தாய் விருதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வழங்கினார். குறும்பட போட்டியில் வெற்றி பெற்ற 10 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. விழாவில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சென்னையில் குடியரசு தின விழாவிற்கான ஒத்திகை வரும் 20, 22 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. ஆண்டுதோறும் மெரினா கடற்கரை காந்தி சிலை முன்பாக குடியரசு தின நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த ஆண்டு அங்கு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒத்திகை 3 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்திகையில் முப்படை, தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல்நலக்குறைவால் தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சென்னையிலிருந்து விமானம் மூலம் தேனிக்கு சென்ற OPS மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த தனது தாயாரை நேரில் பார்த்துவிட்டு மருத்துவர்களிடம் விவரம் கேட்டறிந்தார். தற்போது ஓ. பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள அமைச்சக ஊழியர்களுக்கான உதவியாளர் பதவிகளை பணி மூப்பின் அடிப்படையில் நிரப்பிடக் கோரி அமைச்சக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமைச் செயலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஊழியர்களின் போராட்டம் காரணமாக தலைமைச் செயலக பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ள நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 9 பெண்கள் மாமல்லபுரம் முதல் மதுரை வரை சைக்கிளில் சுற்றி பார்க்க திட்டமிட்டுள்ளனர். ஆம்ஸ்டர்டாம் நகரைச் சேர்ந்த 61 வயதான கேரோலின் வேன்டிஸ் தன்னுடன் படித்த தோழிகளை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ளார். அழகான தமிழ்நாட்டிற்கு வந்ததும் இனிமையான மக்களை சந்திப்பதும் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நெதர்லாந்து பெண்கள் தெரிவித்தனர். It's such a beautiful country and beautiful weather, so it's very nice for us to cycle through the country and meet the people here. Thank you. அவர்கள் சென்னையிலிருந்து மாமல்லபுரம், புதுச்சேரி, சேலம் வழியாக 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரைக்கு சைக்கிள் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். செல்லும் வழியெங்கும் மக்களின் வாழ்வாதார நிலைகளை நேரில் அறிந்து கல்வி பயில முடியாத ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்ய உள்ளதாகவும் அப்பெண்கள் தெரிவித்தனர். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக சென்னை வந்த 16 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் பகுதியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 16 பேர் உரிய அனுமதி இல்லாமல் தங்கியிருந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் படகு மூலம் கொல்கத்தா வந்ததும் அங்கிருந்து ரயில் மூலம் சென்னை வந்ததும் தெரியவந்தது. மேலும் சாலையோரம் தங்கி குப்பைகளை சேகரித்து சுற்றித் திரிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து எந்த ஆவணங்களும் இல்லாமல் வந்த 16 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்குப்பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கோவையில் நடைபெற்ற பழங்கால கார் மற்றும் பைக் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பழங்கால கார் மற்றும் பைக் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் 1980ஆம் ஆண்டு வரை உள்ள பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சி துவங்குவதற்கு முன்னதாக அனைத்து பழங்கால கார்களும் சாலையில் அணிவகுத்து சென்றன. அதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். குன்னூர் அருகே கோத்தரின மக்களின் கம்பட்ராயர் திருவிழா கொல்லிமலை கிராமத்தில் நடைபெற்றது. இந்த திருவிழாவின் இறுதி நாளில் கோத்தரின மக்கள் தங்களது பாரம்பரிய உடையணிந்து நடனமாடினர். பாரம்பரிய இசை கருவிகளை வாசித்து முதலில் ஆண்களும் அடுத்து பெண்களும் நடனமாடி வழிபட்டனர். பல்வேறு வண்ண ஆடைகள், தலைப்பாகை, ராஜ உடையணிந்து கோத்தரின மக்கள் நடனமாடியது சுற்றுப்புற கிராம மக்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் இறந்து வருகின்றன. அவற்றின் உடற்கூறுகள் ஆய்வுக்காக அனுப்பியபோது ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் தொற்று பரவி இறந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் வீரியம் குறையும் வரை வளர்ப்பு பன்றிகளை வெளிமாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் கொண்டுவரவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 22 நாட்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. குட்டிகளுடன் 9 காட்டு யானைகள் தேயிலை தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது காட்டேரி கிளென்டேல் பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டுவதில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். போதிய வசதிகள் இல்லாததால் காட்டு யானைகளை விரட்டுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் போதை காளானுக்கு ஆசைப்பட்டு வனப்பகுதியில் மாயமான 2 இளைஞர்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் போதை காளானை தேடி வனப்பகுதிக்குள் சென்றுள்ளனர். இதில் 2 பேர் மாயமான நிலையில் அவர்களின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் போலீசார் 2 இளைஞர்களையும் மீட்டனர். விசாரணையில் போதை காளானை தேடி 5 பேரும் வனப்பகுதிக்குள் சென்றது தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காமாட்சிப்பட்டியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு லாரியில் இருந்து ஆட்டோவிற்கு சாக்கு மூட்டைகள் ஏற்றிக் கொண்டிருப்பதை கண்ட போலீசார் அங்கு வந்த வாகனங்களை சோதனை செய்தனர். அதில் 781 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்புடைய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 272 கிராம் தங்கத்தை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து சென்னை வந்த 2 விமானங்களில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த ஒரு பயணி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அவர் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த 37,56,000 ரூபாய் மதிப்பிலான 770 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதேபோல் துபாயிலிருந்து வந்த மற்றொரு விமானத்தில் பயணம் செய்த 2 பயணிகள் தங்க பசைகளை டேப் போட்டு முதுகில் ஒட்டிக்கொண்டு வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 73,28,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பயணிகள் 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி கலவர வழக்கில் போலீஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்திய மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சின்னசேலம் அருகே கனியாமூர் தனியார் பள்ளி கலவரத்தின் போது பள்ளி மற்றும் காவல்துறை வாகனங்கள் சூறையாடப்பட்டன. இந்த சம்பவத்தில் பதிவான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் பலரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் கலவரத்தின் போது காவல்துறை வாகனங்களை சேதப்படுத்தியதாக மணிகண்டன் மற்றும் மதுபாலன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கலவரத்தில் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 447 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி அருகே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் நடந்த முறைகேடு புகார் தொடர்பாக ஊராட்சி செயலாளர் உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சோழவாண்டிபுரம் கிராமத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்ததை அடுத்து மாவட்ட திட்ட இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திட்டப் பணிகளில் பல்வேறு முறைகேடு நடந்தேறி இருப்பது அம்பலமானது. இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் பெருமாள், பணி பார்வையாளர்கள் கலைவாணி, கோவிந்தசாமி, கண்ணன் ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். முறைகேடுகளை கண்காணிக்க தவறிய அலுவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் பரிந்துரைத்துள்ளார். சிதம்பரத்தில் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவத்தை முன்னிட்டு நடராஜர் கோவில் தேரோட்டம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு சித் சபையில் உள்ள மூலவர்களான நடராஜமூர்த்தி, சிவகாம சுந்தரி அம்பாள் மற்றும் உற்சவர்கள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி 4 வீதிகளில் வலம் வந்தனர். ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாளும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் ஆருத்ரா தரிசன விழா இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து விழாவின் 4ஆம் நாள் விமர்சையாக நடைபெற்றது. ராப்பத்து விழாவின் 4ஆம் நாளில் நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 16 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. புனேவில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்கள் குவித்தது. பின்பு விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 190 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை YMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது புத்தக கண்காட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்புடைய மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழக பாஜக சார்பில் திரைப்படத்துறையினருக்கு தமிழ்த்தாய் விருது வழங்கும் விழா. இயக்குநர் பாக்யராஜ், நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் அண்ணாமலை. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக வந்த 16 பேர் சென்னை அருகே கைது. 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு, புழல் சிறையில் அடைப்பு.
துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம். சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். 3 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை. சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசனம் கோலாகலம். நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 16 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.